எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம காரைக்குடி நகர சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஜூலை 31 நடந்த திருக்கல்யாணத்தை பற்றியும் அந்த திருக்கல்யாணத்தில் முக்கியமான நிகழ்வான தங்க நாதசுரம் வாசிக்கிறதையும் இந்த கல்யாணத்தில் முக்கியமான வேண்டுதலான பருப்பு தேங்காய் பிரார்த்தனையை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருக்கல்யாண வைபவத்தின் அங்கமாக முக்கியமான ஒரு நிகழ்வில் இந்த பருப்பு தேங்காய்ங்கிற 2 கூம்பு மாதிரி இருக்கும். இது உமாமகேஸ்வரர், அதாவது பார்வதியும் பரமேஸ்வரன் தான். நம்ம கலசத்தில் எப்படி உமாமகேஸ்வரர் ஆவாகனம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பருப்பு தேங்காயில் பார்வதியும் பரமேஸ்வரனையும் ஆவாகனம் பண்ணி இந்த திருக்கல்யாணமானது நடைபெறும். பொதுவாக திருக்கல்யாணம்னாலே பகலில் தான் நடக்கும். ஆனால் இங்கே காரைக்குடி நகர சிவன் கோவிலில் நைட்டு 8 மணிக்கு நடந்தது. செட்டியார் முறைப்படி தாலி போட்டு அம்மன் ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த அழகான தருணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காரைக்குடி நகரத்தார் சிவன் கோவிலில் ஆடி 3ஆம் தேதியிலேருந்து ஆடி 15 வரைக்கும் திருவிழா நடந்துச்சு. ஆடிப்பூர திருவிழா. இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மனும் சிவனும் அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த திருவிழாவில் முக்கியமான நிகழ்வான திருக்கல்யாணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அம்மாவோட திருக்கல்யாணத்தை பார்க்க விநாயகர் ரொம்ப அழகாக ரெடி ஆயிட்டாரு. அவருக்கு பக்கத்துலேயே முருகனும் ரொம்ப அழகாக மயிலோட காட்சி தராரு. வள்ளி தெய்வானையோட முருகனை பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாக அழகாக இருந்தாங்க. எங்கள் மீனாட்சி அம்மாவும் செட்டிநாடு முறைப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்க. எல்லா கல்யாணமும் காலையில் தான் நடக்கும். ஆனால் இங்கே காரைக்குடி நகர சிவன் கோவிலில் நைட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ ஐயர் தாலியை தூக்கி காமிக்கிறாரு. மீனாட்சி அம்மா கழுத்தில் போட போகிறாரு. இந்த திருக்கல்யாணத்தை கெட்டி மேல சத்தத்தோடு எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக மாலை மாற்றுறாங்க. மீனாட்சி அம்மாவும் சிவனும் மாலை மாற்றிக்கிறாங்க. சிவன் மீனாட்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாரணை காட்டுறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் தங்க நாதசுரம் வாசிக்கப்படும். இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே. இந்த ஆடி திருக்கல்யாணம் அப்போ மட்டும்தான் நடக்கும். இதை பார்க்குறவே ரொம்ப விசேஷமானது. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லோரும் இந்த தங்க நாதசுரத்தை கேட்டு மகிழுங்க.
வலது காலை மடக்கி ஒய்யாரமாக உட்காந்து சூப்பராக காட்சி தராங்க. செட்டிநாடு முறைப்படி தாலி போட்டு முன்னாடி சடை பின்னலை போட்டு நல்லா கிளியோட சூப்பராக அழகாக இருக்காங்க. இந்த கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதலான பருப்பு தேங்காய் வேண்டுதல். இது எப்படி செய்யணும், என்ன பண்ணணுன்றதை ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. இப்போ நம்ம இந்த நகர சிவன் கோயிலில் திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தின் அங்கமாக முக்கியமான ஒரு நிகழ்வில் இந்த பருப்பு தேங்காய்ங்கிற 2 கூம்பு மாதிரி இருக்கும். இது உமாமகேஸ்வரர், அதாவது பார்வதியும் பரமேஸ்வரன் தான். நம்ம கலசத்தில் எப்படி உமாமகேஸ்வரர் ஆவாகனம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பருப்பு தேங்காயில் பார்வதியும் பரமேஸ்வரனையும் ஆவாகனம் பண்ணி இந்த திருக்கல்யாணமானது நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு தேங்காய் வீட்டில் கொண்டு போய் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பருப்பு தேங்காயை பிரசாதமாக அவங்க எடுத்து உள்ளே ஸ்வீட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது கடலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இந்த மாதிரியில் வெல்லம் கலந்து உள்ள இதுக்குள்ளே இருக்கும். அதை உடைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அந்த ஒரு ஐதீகத்தில் தான் நம்ம இந்த பருப்பு தேங்காய் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் வைக்கிறோம். நம்ம சிவாய நம. திருக்கல்யாணம் அப்போ நிறையா பேர் இந்த மாதிரி கோன் சைஸில் வச்சுருந்தாங்க. இதை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் என்னன்னு போய் கேட்கும் பொழுது இதுக்குள்ளே ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கடலை மிட்டாய் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான். இந்த 2 கோனுக்கும் நம்ம சிவன் பார்வதியாக நினச்சி அலங்காரம் பண்ணி தேங்காய் உடைச்சி மாலை போட்டு இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த திருக்கல்யாணம் அப்போ வச்சு நம்ம சாமி கும்பிடணுமாம். அப்படி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்வீட் இருக்குமா, அதை திருமணம் ஆகாதவங்க சாப்பிடணுமா, குழந்தை வரம் இல்லாதவங்க சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்படி செய்கிறது மூலமாக சீக்கிரம் அவங்களோட பிரச்சனைகள் தீரும்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக ஐயருங்க தான் ரொம்ப பண்ணுவாங்களாம். இது காலப்போக்கில் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு பரிகாரம். நிறைய பேத்துக்கு இது தெரியாது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சக்தி வாய்ந்த பருப்பு தேங்காய் பரிகாரத்தை பற்றி தெளிவாக சொன்ன ஐயருக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த திருக்கல்யாணத்தப்ப நம்ம சாமிக்கு எத்தனையோ சீர்வரிசை கொண்டு போய் வச்சாலும் முதல் சீர்வரிசையை இந்த பருப்பு தேங்காய் தான் வைப்பாங்களாம். இந்த பருப்பு தேங்காய் சீர்வரிசை சிவன், மீனாட்சி மட்டும் கிடையாது, மற்ற தெய்வங்களுக்கும் நம்ம வைக்கலாம். ராதாகிருஷ்ணன், பெருமாள், லக்ஷ்மி தேவி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களுக்கும் இந்த மாதிரியான பருப்பு தேங்காய் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். கடலை மிட்டாய் செய்கிற போல தான் இது செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அந்த அச்சு கோனில் ஊற்றி அது முக்கோண ஷேப்பில் வரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பண்ணிவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை வேறு எந்த பூஜைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியே சாப்பிடணும். நீங்களும் சாப்பிடலாம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை கோயிலில் வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு வந்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிடணும். இந்த பருப்பு தேங்காய் பிரார்த்தனையை மற்ற வேண்டுதலுக்காகவும் நம்ம செய்யலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வரலட்சுமி பூஜை, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி இந்த மாதிரி அடுத்தடுத்து நமக்கு விசேஷம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் இந்த பிரார்த்தனையை செஞ்சு பலன் பெறுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணத்தையும் பருப்பு தேங்காவை பற்றியும் தங்கநாதசுரம் வாசிப்பையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.